அனைவருக்கும் வணக்கம். கதைகளின் உலகம் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்ன விஷயம் ஒன்று பார்க்க போறோம்னு சொன்னா, நாங்கள் நிறைய அழுக்கு மூட்டைகளை சுமந்திருக்கிறோம். அதாவது எங்களுக்கு நடந்த பழைய எங்களால மறக்க நினைக்கிற விஷயங்கள், எங்களை கேட் பண்ணின விஷயங்கள், எங்களை மற்ற மனிதர்கள் இக்னோர் பண்ண விஷயங்களை எல்லாமே நாங்கள் மைண்ட்ல வச்சு கொண்டிருக்கிறோம். அது நீங்க ஒரு பாத்தீங்கன்னா அது ஒரு வியாதி மாதிரி தான். அது அக்கூச்சா வரைக்குல அது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, ஓகே உங்களுக்கு அது இந்த பாதிப்பு கூடவே இருக்கும். ஆனா குரோனிக்கா நீங்க நெடுக அதை பிரித்து செய்ய யோசிக்கல ரெக்கார்ட் மாதிரி அது உங்களோட மூளையில பதிஞ்சிருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயம், அகற்ற வேண்டிய விஷயம், அது குப்பைகளை போட வேண்டிய ஒரு விஷயம். மனிதராக பிறந்த எல்லாரும் கூடுதலா ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் சில விஷயங்களை எமோஷனல்ல நாங்கள் வச்சு பிடிச்சு இறுக்கி படிச்சோன்னு இருப்போம். அதாவது எங்களுக்கு நடந்த வேதனைகள், துன்பங்கள், நடந்த அநீதிகளை எங்களால மறக்க இல்லாத, அதுல இருந்து சொல்ல போனா மீளவே இல்லாமல் தவித்து கொண்டு இருப்போம். அதுல இருந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் முன்னுக்கு எப்படி எடுக்கிறன்ற பற்றி தான் நான் பார்க்க போறோம். அதாவது நான் இப்ப ஹர்ட்டா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு வீதம் இதுல இருந்து குறையும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயம் கேட்டாதன்னு வைப்போம். அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை தேடிக்கொள்ளுவோம். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் மாயா. மாயாவுக்கு சின்ன வயதுல நிறைய அநீதியம் நடக்கப்பட்டிருக்கு. அவ பெற்றோர்களை இழந்தவா, அவக்குரிய வாழ்க்கை அவ நினைச்ச மாதிரி அமையலை என்று வச்சுக்கொள்ளுவோம். 20 வயதுக்கு முற்பட்ட கதை இது. 20 வயதுக்கு பிறகு அவ படிச்சு இப்ப ஒரு நிலைக்கு வந்துட்டாண்டா. அதுக்கு பிறகு அவ அந்த ஹேர்ட்டான விஷயங்களை அவ தூக்கி வச்சிருந்தா அவன் லைஃப் மிச்சம் இருக்கிற 80 வருஷம் அவாக்கு நல்லதா அமையாது. கடைசியா பார்த்தா எல்லாமே அவாக்கு அநீதி இழைக்கப்பட்டதாவே அவன் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அதாவது எங்களோட மைண்ட் கிட்டத்தட்ட நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அது எங்களுக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்கும். அதான் நாங்கள் முந்தி காலத்துல சொல்ல போனா, பிரபஞ்சத்தை நம்புங்கோ, நீங்கள் சொல்ற விஷயம் உங்களுக்கு நடக்கும், அதிகாலமே எழும்பி நீங்க ஜோசிங்கோன்னு சொல்றது உங்களோட மைண்ட் அமைதியாக இருக்கிற நேரம், வேறு ஒரு சிந்தனைகள், வேறு ஒரு குழப்பம் இல்லாமல், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரம் நீங்க நினைக்கிறத உங்களோட மைண்டால நடத்துறதுக்கு முடியும். அதுதான் அதுக்குரிய காரணம். அடுத்த ஹேர்ட்டான விஷயங்கள், உண்மையாவே ஹேர்ட்டான விஷயங்கள் மறக்க இயலாட்டாலும் எப்படி அதுல இருந்து ஒரு சின்ன ஃபார்வர்ட் அதுல இருந்து மூவ் ஆகிறோன்றதை பற்றி தான் நாங்கள் ஒரு சின்ன விஷயத்த பார்க்க போறோம். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறது, அவ்வளவுதான். அது மறக்க இல்லாதன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எப்படி ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்த அதுல இருந்து சற்று விலகி இருக்கிறதுன்றதான் எங்களுடைய கான்செப்ட் இன்றைக்கு. அதுக்கு நாங்கள் சொல்ல போனோம் சொன்னா, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒவ்வொன்றாலும் செய்யறது தான். அதாவது இன்றைக்கு இப்போ ஓகே, என்னுடைய வேலை இப்படித்தான், என்னுடைய ருட்டீன் இப்படித்தான், ஆனால் என்னால இதுல இருந்து கொஞ்சம் விலக இயலாது. எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா தான் இருக்கு. எனக்கு நான் எல்லா விஷயத்தையும் நான் ஒரே நேரத்துல செய்யணும், ஒன்றுமே செய்யலாது. இதுல இருந்து நான் விலகவே இயலாது. இருந்தும் ஒரு 5 நிமிஷம் நடையோ அல்லது ஒரு காஃபியோ என்னால குடிக்க முடியும், நடக்க முடியும், இல்லாட்டா 5 நிமிஷம் ஒரு பாட்டு கேட்க முடியும். அது நான் ஒரு செட் பண்றேன். எனக்கு கோலா 5 நிமிஷம் இந்த விஷயத்த நான் செய்யணும்டா நான் ஹாப்பி ஆவேன். ஓகே என்றது இந்த நாளைக்கு இந்த விஷயத்தை நான் செய்தேன்டா ஹாப்பி ஆகணும்னு நான் மைண்ட்ல நினைக்கிறேன். அப்படி நான் நினைச்சு அதை செய்யல, ஆட்டோமேட்டிக்கா டோபாமின் என்ற இரசாயன பொருள் சுரக்கும். அந்த சுரக்கேக்ல உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி அதிகரிச்சு கொண்டு போனீங்களா, அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதோட திருப்பி உங்களுக்கு யாராவது இதை பற்றி கதைச்சாலோ அல்ல பழைய விஷயத்தை பற்றி உங்களுக்கு வேதனையை தர விஷயத்தை பற்றி ரெண்டினாலும் நீங்கள் அதுல இருந்து விலகி இருக்கிறது நல்லது. அதாவது நீங்க சொல்லலாம், எனக்கு இது பற்றி தேவையில்லை, நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன், எனக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கையில நான் என்ன நடக்கிற விஷயத்த பாப்பமுண்டு. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் நாங்கள் வாழணும்ன்றதை நான் இப்ப புரிஞ்சு கொள்றேன். ஏன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப இந்த நிமிஷம் சந்தோஷம் உண்டு, அடுத்த நிமிஷம் துர்க்கம் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு. அதால நான் அதை மாத்துறதுக்கு எனக்கு
எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலுமோ, என்ன செல்வ செழிப்பில் இருந்தாலுமோ, என்னவாக இருந்தாலும் என்னால் அது மாற்ற முடியாது என்று எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயங்களை எங்களால தனிநபராக மாற்ற முடியாது. நாங்கள் சில சில பிரச்சனைகள்லேருந்து விலகி இருக்க முடியுமே தவிர எங்களால மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. அப்ப நாங்கள் எங்களுக்கு நடக்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணி இருக்கணும். அது சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அல்லாட்ட பரம்பரையாவோ அது சில விஷயங்களை அவையால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான மைண்ட் செட்டோடய அவை பிறப்பினும் அது பிறக்கே அவைக்கு இப்படியான ஸ்கில் இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் காயப்பட்ட மைண்ட் செட்டோட எமோஷனல் கூடின மைண்ட் செட்டோட பிறக்கிறவே எப்படி அதுலேருந்து ஸ்டேபிள் ஆகுன்றதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதை பற்றி தான் நான் இதுலேயும் கதைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னா மற்றவையை விட இவைதான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவையா இருப்பினும் இப்போ அவையால அடையக்கூடிய விஷயத்த இவையால் அடையாம இருக்கிற காரணம் அந்த மைண்ட் செட்டும் அந்த மைண்ட்ல ஸ்டேபிலிட்டி இல்லாமல் எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு செய்யற விஷயம்தான். இப்ப நாங்கள் இயற்கையை பார்ப்போம். இயற்கையில இப்ப ஒரு மரத்தை வச்சிருப்போம் பார்ப்போம். மரம் என்ன செய்யும்? இல்ல பழுதா போச்சுதண்டா, இல்ல இந்த தன்மை கெட்டுட்டுதுன்னு சொன்னா அதை தானாவே உதிர செய்யும். அது நிலத்துல போகும், அது மண்ணோட மண் கலக்கும், அது குப்பைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்குது. கடல்ல நீர் பாஞ்சு கொண்டே இருக்கு. அதான் கடல், அது நிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் எங்களோட லைஃப்லயும் போன விஷயம் போனதான் அதை நிப்பாட்டவோ அல்லது அதுல இருந்து திருப்பி மீள நாங்கள் அதை சரி பண்ணவோ முடியாது. அதுல இருந்து நாங்கள் படிச்ச பாடத்தை வர்ற விஷயத்துக்கு அப்ளை பண்ண முடியும். அதனாலதான் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னு சொன்னா கேட்டார விஷயத்துல இருந்து நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதுல இருந்து சின்ன ஒரு பாடத்தை மட்டும்தான் கற்றுக்கொண்டு செய்ய முடியும். இப்ப முக்கியமா என்ன சொல்ல வெளிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்க எவ்வளவு தூரத்துக்கு நாங்க தூய்மையாக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு எங்கட மூளை எங்களுக்காக ஒர்க் பண்ணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சென்சோர் மாதிரி தான், ஆட்டோமேட்டிக் சென்சோர் மாதிரி தான். நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ அது மூளை அதே மாதிரி ஒர்க் பண்ணும். நீங்க கற்பனையாவே வாழ்ந்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கற்பனையாவே யோசிக்கலாம், நீங்க ட்ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கலாம், ஆனா யோசிக்கலாம் நான் ஒரு பெரிய ஒரு மாளிகையில வாழ்றேன்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்படி இருக்கிறேன் எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 ட்ரீமே ட்ரூ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. மெட்டாவர்ட் லைஃப்லையும் இருக்கிற காரணம் என்ன, எங்களோட மைண்ட் ஸ்டேபிலிட்டி குறைவால தான் நாங்கள் யோசிக்கிற விஷயம் மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் நாங்களா நினைச்சு இல்ல இது நடந்தே தீரும், அதெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு நீங்க மைண்ட்ல நினைச்சு கொண்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி வாழ்வீங்க. மூளைக்கு தெரியாது நீங்க ரியலா வாழ்றீங்களோ அல்லது ரீலா வாழ்றீங்களோ. அது நீங்க நினைக்கிறது தான் அதை எடுத்துக்கொள்ளும் நீங்க வாழ்றீங்கள்ண்டு. அப்ப நாங்களே அப்படி இல்லாட்டாலும் ரீலாவது நாங்க ஹாப்பியா இருந்தோம்டா அது எப்பவுமே நாங்கள் ஹாப்பி என்ற மூட்டை தான் மைண்ட்ல நினைக்கும். அதால டோபாமின் சுரக்கும். அதால எங்களுக்கு ஹாப்பியான ஹார்மோன் கூடைக்குல எங்களோட லைஃப்ல சந்தோஷம் கூடும். அந்த ஒரு விஷயத்த நான் இந்த ஹாப்பி நியூ இயர்ல சொல்லணும்னு நினைச்சேன். கேட்டதுக்கு நன்றி. பாய், see you soon.